ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். வியூஸே கொஞ்ச நாளாகவே ஒரு 1 வீக்காகவே போக மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. பார்க்குற உங்களுக்கே கார்த்திகை தீபம் சீரியல் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணி அதை அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு போடுற எங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இருந்தாலும் சீரியல் நண்பர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மாப்பிள்ளை என் உயிரையும் காப்பாற்றிருக்காரு, ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காரு. அதாச்சும் ரேவதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா, இந்த மாதிரி மாமா சின்ன காரியம் பண்ணலை, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெரியுமா, இது சாதாரண உதவி கிடையாது, அப்பாவோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் மீட்டு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மருது என் கழுத்தில் தாலி கட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்க. சரி என்னை விடுங்க, அப்பா கத்தி குத்தால் பாதிக்கப்பட்டார், கொஞ்சம் விட்டுருந்தா அப்பாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. அது பொறுக்காமல் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி சித்தப்பா வேற அப்பாவை கொல்றதுக்காக இன்னொரு டாக்டர் ஏற்பாடு பண்ணார். ஆனால் அதையுமே கார்த்திக் மாமா தடுத்து அப்பாவை காப்பாற்றிருக்காரு. அப்பா இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறாருன்னா காரணம் மட்டும் கார்த்தி மாமா மட்டும்தான்மா. அந்த நன்றியை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜராஜன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இப்போது கார்த்தி மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, ஆனால் நீதான் ஈஸ்வரி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, அவன் ஹெல்ப் பண்ணா செஞ்சால் சரி, நான் அதை பற்றி இப்போ எதுவும் தப்பு சொல்லலை, அதுக்குன்னு சொல்லிட்டு என்னோட பழைய பகையெல்லாம் மறந்துட்டுலாம் நான் இருக்க முடியாது, ஹெல்ப் பண்ணான்னா அது இப்போ உங்களோட இருக்கட்டும், அதுக்குன்னு சொல்லிட்டு மறந்துட்டு இந்த வீட்டு மாப்பிள்ளையை ஆயிடலான்னு மட்டும் நீங்கள் கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திரகலா என்ன நீங்கள் சும்மா கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஆமாம், போலீஸ் கூட தான் அக்காவை சுடும்போது கரெக்டாக மருத்துவ சொத்து காப்பாற்றினாங்க, அந்த கார்த்தி மட்டும் தான் இதில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. போலீஸ் வந்ததுனால தான் இப்போ நம்ம குடும்பத்தை மருதுகிட்ட இருந்து காப்பாற்றினாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மயில்வாகனம் சொல்கிறாரு, அப்பா சின்னத்தை உடனே வந்துட்டீங்களே, இப்போ தான் கார்த்தி பற்றி ஒரு நல்ல விஷயம் பேசக்கூடாது, உடனே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியேன்னு பார்த்தேன், கரெக்டாக சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள இருக்கிறது தானே சொன்னேன், சும்மா வாய்க்கு வந்தபடி எப்போ பார்த்தாலும் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கோசம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது புரியாமல் நீங்கள் என்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜனுக்கு கோவம் வருது. இங்கே பாரு சந்திரகலா, தேவையில்லாமல் என்னோட மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசாத, வீட்டுக்கு நுழையும்னு சொல்லிட்டு தான் உயிரை பணைய வச்சுலாம் அவர் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, அதுக்குன்னு நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஈஸ்வரி, அதான் நம்ம சாமுண்டீஸ்வரி, இந்த பாருங்க இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத கதை, அவன் உதவி செஞ்சான்னா இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளையை வர வச்சு எனக்கு கைப்பட அவருக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கையாலேயே அவருக்கு பரிமாறணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த வீட்டு மாப்பிள்ளையை அவன் வரக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளோட கார்த்தி பார்த்திங்கன்னா ரேவதியோட வீட்டுக்கு, அதாச்சும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. இப்போது நம்மளோட ரேவதி கார்த்திகிட்ட காதில் சொல்ல போகிறாங்க. அதாச்சும் நம்மளோட ரேவதிக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு பொண்ணு சொன்னாங்க, ஆனால் அது பொய், உண்மை கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சமாளிச்சிட்டாங்க. இப்போது நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, அதை மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம கார்த்தி மாமா கிட்ட ஃபஸ்ட்டு காதில் சொல்லுவோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், பார்த்ததுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட சொல்லி இந்த முடிவை சொல்லி அம்மா ஒத்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி நீ எப்போ தான் கார்த்திகிட்ட காதில் சொல்ல போகிற, இன்னும் ஏன் வெயிட் பண்ணுற, கல்யாணம் நின்று போச்சு, நீ ஆசைப்பட்டபடி உங்கள் கார்த்தி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு கார்த்தி மாமா முதல்ல ஒரு நல்ல இப்போது நிலைமைக்கு வரணும், அதாச்சும் என்னென்னா இப்போ தான் பிரச்சனைலாம் முடிஞ்சிருக்கு, அப்பா இப்போ தான் உயிர் பொழைச்சி திரும்ப வந்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும், சொன்னதுக்கப்புறம் தான் அம்மா ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கார்த்தியை விஷயத்தை விடு, அவர் எப்படியாவது சமாளிச்சிடலாம், இல்லை நாங்களாவது பேசி அவரை சம்மதிக்க வச்சுருவோம், அம்மாவை நீ எப்படி சம்மதிக்க வைக்க போகிற, அம்மா தான் பிடிவாதமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அம்மாக்காக மருதுன்ற ஒரு கெட்டவன் அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துணிஞ்சேன், அம்மா சொன்னாங்க, அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனமேடை வரைக்கும் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போன அம்மாக்காக பண்ணனா எனக்காக அம்மா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு வேளை நீ கார்த்திகை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்களா என்று தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.